ஈகோ உள்ளவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது. அவங்களும் உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் இதில் உண்மை என்னன்னா, அவங்க யாரும் இதை நேராக சொல்லவே மாட்டாங்க, காட்டிக்கவும் மாட்டாங்க. ஒரு மனிதர் எப்பயுமே நான் தான் ரொம்ப பெரிய ஆள், என்னை யாரும் தாண்ட முடியாது, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாரா இருந்தா அது கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அது பயம். ஆமாங்க, தன்னையே குறைவா உணர்றாங்கல்ல, அவங்க தான் இப்படி செய்வாங்க. அதை மறைக்கிறதுக்காகத்தான் அவங்க அகந்தையை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா உண்மையாக உயர்ந்தவங்க அவங்க உயரத்தில் இருக்காங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஈகோ உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க மக்களோட மரியாதையை அவங்களுக்கு தெரியாமலேயே இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்போ ஒருத்தரை விட நீங்கள் உயர்வு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செகண்ட்லேயே அவங்களுடைய மனசில் உங்களுக்குள்ள இடத்துல இருந்து நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இதுதாங்க யாருமே சொல்லாத விஷயம். அகந்த உள்ளவன், ஈகோ உள்ளவன் சில நேரங்களில் உயரமாக தெரியலாம், உயரமாக தோணலாம், உயரத்தில் இருக்கலாம். ஆனால் மக்கள் மனசில் ரொம்ப வேகமாக கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா மக்கள் ஒரு சிலண்ட திறமையை மறந்துடுவாங்க, ஆனால் யாருடைய ஆணவத்தையும் மறக்கவே மாட்டாங்க. ஆனால் பணிவா உள்ளவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க கத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்கள ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை என்ன செய்யும்னா அவங்கள அமைதியாக உயர்த்தும். அவர் யார்கிட்டையும் மரியாதையை கேட்டு வாங்க தேவையில்ல, மக்களா அவங்களுக்கு மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபிசிக்கலா உண்மையான உயரம் அப்படிங்கிறது தலை உயர்த்தி மேலே பார்க்கறது இல்லைங்க, மேலே இருந்து கீழே பார்க்கறது. இந்த ஈகோ ஒரு சில நொடிகள் வேணும்னா உங்களை உயரமாக காட்டலாம், ஆனால் பணிவு மட்டும்தான் மனிதர்கள்ட்ட இதயத்தில் எப்பயுமே உங்களை உயரத்தில் வைக்கும்.